எம்எல்ஏ சொல்ற முற்றிலும் அவர் சொல்ற தப்பான ஒரு பொய்யை மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அவர் தோத்துருவார் என்ற பயத்திலேயே அவர் நம்ம உளறின்னு இருக்காரு. இதுதான் இவர் குற்றம்னு என்ன சொல்லிட்டு இருக்காரு தவிர எந்த குற்றமும் நிரூபிக்கப்படாத இன்னும் மட்டும் நான் இருந்து இருக்கிறேன். ஆனா குற்றம் நிரூபிக்கப்பட்டதே அவரு தான் 4 வருஷம் தண்டனை வாங்கியிருக்கிறாரு. அதுவும் மந்திரியா இருக்கும்போது, எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்கும்போது 4 வருஷம் 2 வருஷம் தண்டனை கொடுத்து அது ஹைகோர்ட்ல போய் இவர் வராரு. இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா ஒரு மந்திரியா இருந்து தலைமறைவான ஒரு குற்றவாளின்னா இவருதான். ஏன்னா ஆள்மாறாட்டம் ஆகி அந்த ஆள்மாறாட்டம் வழக்குலதான் 4 வருஷம் தண்டனையா வர்றாரு. எஸ்பி ஆபீஸ்ல பார்த்து கொடுக்குறோம் வைக்கல வச்சு, சார் இவரு என்ன செய்யறாரு, எல்லாரையும் கொன்னுடுவேன்னு சொல்றாரு. அப்படி யாரை கேட்டா உமாசங்கரை கொன்ன மாரி கொன்னுடுவேன், நீங்க வரலன்னு நினைச்சுக்க, என் கூட கரடியத்துல இருக்கிறவங்களோ இல்ல தொகுதியில இருக்கிறவங்களோ எல்லாரையும் மிரட்டுறதே உமாசங்கரை கொன்ன மாரி நான் எல்லாரையும் கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டினாரு. இதே கரடியத்துல இருக்கிறவங்க ஒரு 3 நபர்களை பேரை சொல்லக்கூடாது, ஏன்னா தப்பாயிடும், என் கூட இருக்காங்க, அந்த 3 நபரை கொன்னுடணும், அதுல யாராவது ஒரு ஆளை கொன்னுடணும்னு சொல்லி இவர் முடிவெடுத்தாரு. இவர் எந்த இடத்துல போய் யாருக்கிட்ட பேசினாலும் அவங்களே என்கிட்ட ஆனா இது மாதிரி எம்எல்ஏ செய்யறாருன்னும் போது அப்ப நான் சிரிச்சின்னு நான் சொன்னேன், எம்எல்ஏ வேலையை மட்டும் பார்க்க சொல்லு, தேவையில்லாத வேலையை பார்க்க கூடாது. அதே மாதிரி இந்த பேட்டி நான் கொடுக்கறது எம்எல்ஏவுக்கு இது சாதாரண பேட்டி தான். ஆனா இன்னும் அழுத்தம் திருத்தமா நான் கொடுத்தேன்னா அவர் அரசியலுக்கு முன்னாடி என்ன லீலைகள் பண்ணாரோ எல்லா லீலையையும் நான் அப்படியே நான் கிரன்ல எல்லாத்தையும் போஸ்ட் அடிச்சு ஒட்டிடுவேன் ஊர் ஃபுல்லும். இது நடக்கும். இவரு அடிக்கடி எல்லாரையும் மிரட்டுறதுக்கு என்னன்னா உமாசங்கரை கொண்ட மாரி கொண்டுடுவான்னு சிபிஐ விசாரணைக்காக சிபிஐ என்ன எங்களை புடுங்கிட்டா எல்லாரையும் கேட்ட கேள்வி இது. அவரு தாங்க சொல்றாரு, நான் தான் கொலை பண்ணேன்றாரு, என்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணலன்றாரு, எங்களை மிரட்டுறாரு எல்லாரையும். தொகுதியில இருக்கிறவங்கள நீ வரலையா உமாசங்கரை கொண்ட மாரி கொண்டுடுவான்னு சொல்றாரு. நான் இல்லாதப்பதான் இந்த 2 கொலையும் பண்ணது இவன் தான். ஆமா, ஊர் மக்கள் இது கேளுங்க. ஜோசப்போ அவரு சந்திரசேகரம் இருந்தாங்கன்னா இவரால் இங்க அரசியல் பண்ண முடியாது, கொலைக்கு காரணமே இவருதான்.